கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒரு கணவன் சந்தோஷமாக மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்த போது தன்னுடன் வேலை பார்க்கும் ஒரு பெண் ரொம்ப அழகாயிருப்பாள் என்று கபடம் இல்லாமல் அவன் சொல்லிவிட்டான். அன்றிலிருந்து அவனுடைய மனைவி அவனை மிகவும் தவறானவனாக சந்தேகிக்க ஆரம்பித்தாள். யாரோ அவளிடம் சொல்லியும் அவளுடைய மனதை விட்டு அவனை குறித்த சந்தேகம் போகவில்லை. கணவன் ஒருவன் விளையாட்டுத்தனமாக தன்னுடைய மனைவின் மொபைல் போனை எடுத்து நோண்டிக் கொண்டிருந்தான். உடனேயே அவளுடைய கணவன் தன்னை தகாத விதமாக சந்தேகிக்கிறான் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவளுடைய அந்த எண்ணத்தை அவனால் மாற்ற முடியவில்லை. பிரியமானவர்களே, என்னுடைய ஊழிய பாதையில் அநேகர் தங்கள் கணவன்மார்கள் தங்களை மிகுதியாக சந்தேகப்படுவதாக சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். அதுபோல கணவன்மார்கள் தங்களின் மனைவிகள் தங்களை எதற்கெடுத்தாலும் சந்தேகிப்பதாக சொல்லி விசனப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் காரணம் இல்லாமல் தங்களின் வாழ்க்கை துணைகளால் சந்தேகிக்கப்பட்டவர்கள். இவர்களில் சிலர் தாங்கள் சந்தேகிப்பதாக தப்பிதமாக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கணவனை குறித்த நல்லெண்ணம் வலிமையாயிருந்தால் அவனை மனைவியால் எளிதாக சந்தேகிக்க முடியாது. அதே போல மனைவியை குறித்த சரியான நல்ல எண்ணம் இருந்தால் அவள் தன்னை சந்தேகிப்பதாக எளிதாக யூகிக்க முடியாது. மனித சரீரத்தில் இம்யூனிட்டி பவர் சரியாயிருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் வலிமையாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் குறைவாயிருந்தால் எளிதாக நோய் தொற்று ஏற்பட்டு உடல் வியாதியால் நசிந்துவிடும். கணவனை குறித்த நல்ல எண்ணம் மனைவிக்கு இல்லாவிட்டால் சாத்தான் அவளுடைய மனதில் சந்தேக விதைகளை எளிதாக போட்டு அவற்றை விரைவாக முளைத்து வளரச் செய்ய முடியும். ஏனென்றால் கணவனை குறித்த நல்ல சிந்தனையும் கருத்தும் பலவீனமாயிருப்பதால் சந்தேகம், தப்பான கருத்து, தவறான பார்வை, தவறான மதிப்பீடு ஆகிய வியாதி தொற்றுகளை எதிர்த்து நிற்க முடியாது. அதான் உண்மை. உரிய முறையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் பிறர் பார்வையில் புரிந்து கொள்ளவில்லை என கலக்கம் அடைய மாட்டோம். உண்மையாகவே சொன்னால் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் இந்த விதமான சந்தேகங்கள் ஏற்படும். இந்த சந்தேகம் ஏற்பட்டால் குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்படும். இந்த சந்தேகத்தின் ஆவி சாசானால் வருகிறது, சாசு கொண்டு வருகிறான். ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் வரும், அப்புறம் எல்லா விஷயத்திலுமே சந்தேகிக்கப்பட வேண்டிய அளவுக்கு வந்துடும்.
சந்தேக நோய் உள்ள வந்துட்டாலே போதும், முடிந்தது வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். அதனால பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்பது வாழ்க்கையில இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். அதனால சந்தேகப்படாமல் ஒருவருக்கொரு அமர்ந்து பேசி சரி செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை சரி செய்து வாழ்ந்தால் அது நலமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.